சூடான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு 25லிருந்து 30 பல் சின்ன வெங்காயம், அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினோம்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.